அக்கா எல்லாத்தையும் கீழே கொட்டுங்கக்கா. எதுக்காக இந்த ஹெர்பல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா 60 ஹெர்பல் ரேபிட் பெட் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்காக இந்த கிரீன் லீவ்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு வெயில்ல காய வச்சு வடை மாதிரி தட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த ரேபிட் பிளட்டை வந்து ஆலோவேராலோட ஊற வச்சு எண்ணெயில காய்ச்சி ரெடி பண்ணியிருப்போம். அப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஹேர் ஆயிலா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரேபிட் பிளட் பிடிக்கல அப்படின்னா 60 ஹெர்பல் ஹேர் ஆயிலும் இருக்கு. ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹேர் ரிலேட்டடான எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் சரி பண்ணி ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் சன்ரைட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இதுதான் ரேபிட் பெட் ஹேர் ஆயில். இந்த ரேபிட் பெட் ஹேர் ஆயில் நாங்க எப்படி சோர்ஸ் பண்றோம் அப்படின்னா தென்காசி சைடு, அதாவது குற்றால சாரல் சொல்லுவோம், அந்த மலை பகுதியில வீட்டு பண்ணையில வச்சு வளர்க்குற முயல்ல இருந்து நம்ம மீட்டுக்கு எடுத்ததுல இருந்து வர பிளட்டை கலெக்ட் பண்ணி அதை ஆலோவேரால இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஆயில் கூட நம்ம 60 ஹெர்பல் ஹேர் ஆயில மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஆயில் ரெடி பண்றோம். இது எதுக்குன்னா பழங்காலத்துல இருந்து எல்லாரும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்ததுதான். இப்போ ஆயில் யூஸ் பண்றது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைத் இருக்கு. அது கிடையவே கிடையாதுங்க. ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் டென்சிட்டியை அதிகப்படுத்தும். ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட நேச்சுரலா ஒரு 50+ ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.